துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எந்த விஷயம் நமக்கு அதிர்ஷ்டமா மாறும், எந்தெந்த விஷயத்துல நமக்கு ஆபத்து வரும் அதுதானே நமக்கு தெரியாது. அதை பத்தி தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மகிஜாய் வித்மகி தண்டகஸ்தாய திமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல ஆபத்தாக வரக்கூடிய மாறக்கூடிய விஷயங்கள் எது, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வியாதி, நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் உடம்புல தேவையில்லாத கட்டிகள், நரம்பு சுழற்சி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதா அதை கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதே போல வண்டி வாகன விபத்துகள் அல்லது வண்டி வாகனத்தால் செலவினங்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துல முடியும். அதே போல சம்பந்தம் இல்லாத சொந்த பந்தங்கள் ஊர் இல்லாம, சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு ஊர்லயோ தெரியாத நபர்களுடைய ஊர்லயோ ஒரு சொத்து வாங்கணும், சொந்த வீடு கட்டி குடி போறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆபத்திலே ஒரு பிரச்சனையில உங்களுக்கு முடியும். மேலும் மாமியார் வீட்டு வழிகள் இருந்து சில பிரச்சனைகள் இந்த துளாராசிக்காரர்கள் உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். அதுல ஆபத்துகள் உங்களுக்கு இருக்குது. மறைமுகமான காதலால் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காதலால் உங்களுக்கு எதிரிகள் உருவாவார்கள். ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமா தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பிட்டு அந்த தொழில் உங்க சொந்த ஊர்ல செய்யும் போது நிச்சயம் விருத்தி அடையாது. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவே எதெல்லாம் அதிர்ஷ்டமாக மாறும், எந்த ஒரு விஷயம் எனக்கு அதிர்ஷ்டமா ஒரு லக்கா மாறும், பெரிய அளவு செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளாராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால் பெரும் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கு. வாரிசு வந்த பின்னால் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு பரம்பரை சொத்து அல்லது பரம்பரையா செய்யக்கூடிய ஒரு வேலை தொழிலை செய்கின்ற பொழுது அதுல அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கும். அதே போல சமூக சேவை, தொண்டு, ஆன்மீகம், கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் மருத்துவ சம்பந்தப்பட்ட சேவைகள், இதுலலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுடைய ப்ரொஃபஷனலா அறிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? அதே போல உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் உருவாகக்கூடிய சொத்து உங்களுக்கு எப்பவுமே பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல நிலபுலன்கள், கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்கள், பறவைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக காத்து கொண்டிருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி பறவையாக இருக்கின்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு லக்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மிகப்பெரிய அளவு இஷ்ட தெய்வம், குல தெய்வத்தை வணங்குங்க. காவல் தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக, குலதெய்வமாக நீங்கள் வணங்குகின்ற பொழுது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். கிரானைட், கல்குவாரி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மற்றும் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் உங்களுக்கு சூப்பரா அதிர்ஷ்டமாக அமையும். சரிங்களா? நீதித்துறையில் மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா பல கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதன் மூலமாக பெயர் புகழோடு சேர்த்து லாபமும் நீங்கள் பார்ப்பீர்கள். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமா அமையும். இந்த ப்ரொஃபஷனல் நீங்க இருக்கீங்கன்னா விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.